இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு நெகட்டிவ்ல தான் இருக்குது. நிஃப்டி 50 நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டு வந்தவே போது நிஃப்டி 50யை கீழே கொண்டு போயிடுறாங்க வழக்கம் போல். பாரத் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் இந்தியா 11 பில்லியன் US டாலருக்கான ரிஃபைனரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால நேற்று இந்த 2 ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனது. அதை பற்றி பார்ப்போம். டாக்டர் ரெட்டி கம்பெனிக்கு நான் கம்ப்ளைண்ட்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதனால தான் நேற்று அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5% டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை பற்றியும் பார்ப்போம். நேற்று கோரமண்டல் இன்டர்நேஷனல் ஷேர் நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்மா பீஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஷேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பாசிட்டிவ் வெல்த் இந்த புக்கில் இருந்து 2 டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அடுத்தவங்களை பேஸ் பண்ணி நம்ம எப்பயுமே வந்து எடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம், நம்மலாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஒரு நாலேஜ் வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட ஓன் டிசிஷன் தான் எப்பயுமே வந்து எடுக்கணும். அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அனலைஸ் பண்ண தெரியுது அப்படின்னா நம்ம அனலைஸ் வச்சு நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். எந்த டிசிஷனாக இருந்தாலும் நம்மளோட ஓன் டிசிஷனாக வந்து எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கான மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அனலைஸ் வந்து பண்ணிடணும். ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் யார் எதை சொன்னாலும் நம்ம வந்து அதை கண்டுக்கவே கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. திங்கட்கிழமை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பணத்தை சம்பாரித்து தருவாங்க, நிறைய டிப்ஸு தருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பணம் சம்பாதிக்கவும் முடியாது, சம்பாரிச்சும் தர முடியாது. நமக்கு பணம் வேணும்னா நம்ம தான் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஷேர் வந்து பிக் பண்ணணும். இல்லை அடுத்தவங்களுக்கு 50,000 கொடுத்தோன்னா நம்மளுக்கு கோடி கணக்கில் வருமானம் வர அளவுக்கு நம்மளுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வராது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தங்களுக்கு 10,000 50,000 கொடுத்து நான் வந்து கிளாஸ் போகிறேன், நான் போய் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய கற்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா இங்கே இருக்க எல்லாருமே, அதாவது இந்த பூமியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் போயிட்டு எல்லோரும் கோடி கோடியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. நம்ம கட்டுற ஃபீஸை வச்சு தான் அவங்க சொல்லித்தரவங்களேருந்து சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க ரெகுலராக. அதனால் எப்பயுமே நம்ம ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எந்த அளவுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் வந்து எடுக்க முடியும். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளி நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 25,780 புள்ளியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 26,300 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆனாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துட்டாங்க. கரெக்டாக இந்த 26,000 போனதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்காங்க. இந்த வியாழன் வெள்ளிலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மார்க்கெட் வந்து கீழே போகும். எஃப்ஐ நல்லா விற்றுட்டு ஜாலியாக அவங்க வந்து வீக்கெண்டு கொண்டாட போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வீக்கெண்டில் நம்மளும் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கோம். அப்படி மார்க்கெட் கீழே போணுச்சுனாலும் நமக்கு நிறைய ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேலே போணுச்சுனாலும் நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருக்கக்கூடாது மார்க்கெட்டுக்கு. பார்க்கலாம் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயில் மார்க்கெட்டு அப்படியே ரிவர்ஸ் பாசிட்டிவாக போணுச்சுன்னா நம்மளோட ஸ்டாக் எல்லாம் பாசிட்டிவில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வருண் பீவரேஜ் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு மட்டும் தான் ரிசல்ட் கொடுத்தாங்க. சூப்பரான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதனால் புதன்கிழமை வந்து கிட்டத்தட்ட 9% வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. நேற்றும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஒரு சூப்பரான கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இந்த வருண் பீவரேஜ் 9% ஏறின உடனே ஒரு 7 to 8% ஏறின உடனே அவங்களுக்கு லாபம் போகுது அப்படின்ற மாதிரி வித்துட்டு வெளியே போயிருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. லாங் டேர்மில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வாங்கியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ஒரு 450 ரூபா 460 ரூபா வரும்போது மறுபடியும் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கொஞ்சம் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். கோரமண்டல் இன்டர்நேஷனல் இவங்க வந்து ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் 9,654 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 793 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே செப்டம்பர் 2024 7,433 கோடி சேல்ஸும் 659 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் வந்து பார்க்கும்போது கூட 502 கோடி தான் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது
குவார்டர் அண்ட் குவார்டர் செக் பண்ணாலும் சரி, இயர் ஆன் இயர் செக் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீழே கொண்டு போயிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்குது இந்த ஓபிஎம் பர்சன்டேஜ். இதுவே போன வருஷம் 13% இருந்துச்சு. 1% கம்மியாக இருக்குது. இது ஒரு ரீசனாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தனால இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட்டு தாங்க, நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இபிஎஸ் வந்து பாருங்கள் 27.31 இருக்குது. இபிஎஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கம்பெனி நல்ல ஒரு லாபம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% பக்கத்தில் வந்து நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2150 ரூபா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது 2200 கட் பண்ணி கீழே வந்தாங்க. இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 2125 ரூபாவை என்னமோ போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் ஆகுது, அதாவது ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டே கிராஷ் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது 1600 ரூபாயில் இருக்குது. அப்படி போனால் கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். எப்போயுமே ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போணுச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் லாபத்தில் இருந்துச்சு. முந்தா நேரத்தில் நான் அப்படியே விற்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் நெகட்டிவ் போயிடுச்சு லாஸ்ட் 2 நாளில். அதனால தான் இங்கே லாபம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரியலைஸ் வந்து பண்ணிடுவோம். பார்ப்போங்க, அடுத்த வாரம் அப்படி பாசிட்டிவ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பாரத் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் இந்தியா, இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $11 பில்லியன் ரிஃபைனரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஆந்திர பிரதேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஃபைனரி யூனிட் வந்து வைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் ப்ராஜெக்ட் இது. இதுவே பாரத் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா நுமலிகார் ரிஃபைனரி அண்ட் ஆயில் இந்தியா, இந்த 2 கம்பெனிட்டையும் கிட்டத்தட்ட $35 பில்லியன் கண்ட்ரி பைப்லைனு ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு கெமிக்கல்ஸு ப்ராஜெக்ட் வந்து கொச்சியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆயில் இந்தியாவோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% 20% ஸ்டேக்கை வந்து சவுத்தர்ன் இந்தியன் ரிஃபைனரியில் ஆயில் இந்தியா வந்து எடுத்துக்குவாங்க. அடிஷ்னலாக பாரத் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அடுத்தது ஆந்திர பிரதேசில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9 மில்லியன் டன்னில் இருந்து 12 மில்லியன் டன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ரிஃபைனரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் லேண்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. பிபிசிஎல், ஆயில் இந்தியா, நுமலிகார் ரிஃபைனர் இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. அதுவும் சிலிகுரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. இந்த பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, டீசலு, ஜெட் ஃபியூவலு எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறாங்க. பிபிசிஎல் தான் நம்ம இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் ரிஃபைனராக வந்து இருக்காங்க. ஒரு நாளைக்கு 7,06,000 பேரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் இந்தியா அண்ட் பாரத் பெட்ரோலியத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாகவே இருக்கும். இதனால தான் நேற்று இந்த 2 ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. லாஸ்ட் 5 நாளில் பாரத் பெட்ரோலியம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து பார்க்கும்போது 4% நம்ம பாசிட்டிவில் இருந்தாங்க. அடுத்தது டாக்டர் ரெட்டி, இவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. டாக்டர் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதுவும் கனடாலேருந்து வந்திருக்கு. இப்போ கனடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நோட் பண்ணுவாங்க. அதனால தான் நேற்று இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு டவுன் ஆனது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் பார்க்கலாம். இவங்க மறுபடியும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நல்ல டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைடு இருந்து, அதாவது டாக்டர் ரெட்டி சைடு இருந்து இவங்களும் சப்மிட் பண்ணுவாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக இது அப்படியே நார்மல் ஆகிடும். இருந்தாலும் இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்க அந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 $26 பில்லியன் சேல்ஸு இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. மேபி இது வந்து இப்போ வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நேற்று வந்து கீழே கொண்டு போயிருக்காங்க. அதேமாதிரி டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது, நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 99,000 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வீக் லோ 1020, 52 வீக் ஹை
406, ஸ்டாக்கோட பி ரேஷியோ 17 இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 33 இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ 1265 இருக்குது, பிஜி ரேஷியோ 0.46 இருக்குது. ஓவராலாக இப்போ இந்த ரேஷியோவில் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்மியான வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 2.76 இருக்குது, டெப்ட் ஈக்விட்டி 0.16 இருக்குது, ஆர்ஓசி 22%, ஆர்ஓஇ 18%, ஆர்ஓஐசி 21%ல் இருக்குது, ஓபிஎம் பார்த்தா கூட 24%ல் இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15லேருந்து 20க்கு மேலேயே இருக்குது. அதனால நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 வருஷத்துலேருந்து பார்க்கும்போது கூட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர், அதாவது கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்தை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 8% இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத்து 9%. இந்த கம்பெனியோட சேல்ஸும் சரி ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி வருஷம் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வெறும் 9% தான் ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 4% இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட 4% தான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாங் டர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 17%ல் இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் இவங்களோட சேல்ஸ் க்ரோத்து அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம், போக போக அது அதிகமாக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 26%, எஃப்ஐகிட்ட 24.69%, டிஏகிட்ட 27.91% இருக்குது, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 20.45% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ வந்து அதிகமாகவே இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிடையாது, ஸ்டாக்கோட பி ரேஷியோ. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45-50 பி ரேஷியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17-18 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருக்கிறதுலேயே கம்மியான பி ரேஷியோவில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ரொம்ப கம்மியான பி ரேஷியோவில் தான் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது, வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துட்ருக்கு. அதாவது இவங்களோட சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் சூப்பரான ஒரு கம்பெனியில் லார்ஜ் கேப்பில் அதுவும் சூப்பரான ஒரு கம்பெனியில் நான் வந்து முதலீடு பண்ணணும், எனக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தா இந்த டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த டாக்டர் ரெட்டி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அடுத்தது இப்போ நம்ம பார்மா செக்டாரில் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணால் வேறு என்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் பார்மா பீஸ் இருக்குது. பார்மா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.79 தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பீஸை நம்ம வாங்கினா கூட இதே செக்டாரில் இருக்கக்கூடிய 20 கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம். சன் பார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லேபு, லூபின், டொரண்ட் பார்மா, லாரஸ் லேபு, ஆல்கம் லேபார்டரிஸ், அரவிந்தோ பார்மா, கிளன்மார்க், மேன்கைன் பார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, பயோகான், ஹிப்கா லேபார்டரிஸ், கிளான் பார்மா, அபாட் இந்தியா, ஜேபி கெமிக்கல்ஸு, ஓஹார்ட், பிரமல் பார்மா, அஜந்தா பார்மா, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணதாக அர்த்தம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ETF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்மில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஷார்ட் டர்மில் என்ன தான் கீழே போனாலுமே லாங் டர்ம் வந்து பார்க்கும்போது ETF நல்ல ஒரு லாபம் தரும். அதுவும் 20 வருஷம் 30 வருஷத்தில் நம்ம முதலீடு பண்ணதை நம்ம யோசிக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுத்துருக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனியை இந்த ETF வந்து எடுத்துகிட்டு புது கம்பெனி வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த ஒரு பயமே நம்மளுக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம உண்டியலில் காசு சேர்க்குற மாதிரி அப்பப்போ ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி நம்ம பார்மாவில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட இந்த மாதிரி ETF நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. அடுத்த வாரம் மேபி எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.